ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க. வெளியில் கிளைமேட் பார்த்திங்கன்னா லைட்டாக சாரல் தாங்க இருக்குது, வெயில் கிடையாது. இந்த வாரம் ஃபுல்லாமே நமக்கு கிளைமேட் இந்த மாதிரி தான் இருக்குது. மழை சிலு சிலுன்னு பேஞ்சிட்டு தான் இருக்குது. நேற்றுக்கு மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கி சேனக்கிழங்கு புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த சேனக்கிழங்கு புளிக்குழம்பு நம்ம அந்த கிழங்கை வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா தேங்காய் வச்சுக்கணுங்க. அப்போனா நமக்கு கை வந்து ஊறல் எடுக்காது. ஏன்னா அந்த கிழங்குல வந்து இந்த ஊறல் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து நறுக்கினா நல்லது. இதுக்கு வந்து மசாலா கூட்டு ரெடி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய், சின்ன சீரகம், 2 தக்காளி, சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, இதெல்லாம் மிக்சியில் அரைக்கும்போது அது கூடவே புளிக்குழம்பு பொடியும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. நான் எப்போதுமே சாம்பார் தவிர மற்ற எந்த குழம்பு வச்சாலுமே மசாலா கூட்டோட மசாலா பொடியும் போட்டு அரைச்சிடுவேன். அப்போனா அந்த கிரேவி நல்லாயிருக்கும், அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். நீட்டமாக நறுக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நறுக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்குங்க, எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சேனக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படிங்கிறதுனால அடிக்கடி நம்ம இதை வந்து சமைச்சு சாப்பிடுவோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் கூட ஒரு டைம் வந்து நான் அந்த சேனக்கிழங்கு குழம்பு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான், முழுக்க சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்கலை. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. புளி மட்டும் இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கும் போதே கல்லுப்பு சேர்த்துருவேங்க. மேக்ஸிமம் நம்ம குழம்புக்கு எல்லாமே கல்லுப்பு தான் சேர்ப்போம். உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். அப்படிங்கிறதுனால இதுக்கு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா கூட்டு அது கூடவே புளியும் கரைச்சி ஊற்றி அதை தனியாக வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சேனக்கிழங்கை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கணும், அப்போனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தக்காளி ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி, கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா கூட்டு, புளி கரைச்சல் இதெல்லாம் சேர்த்து அதோடு ஊற்றி மல்லி இலையும் சேர்த்து மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்கணும். சூப்பரான சுவையான சேனக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிருங்க. இதை வந்து நம்ம மறுபடியும் தாளிக்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம தாளித்து தான் வச்சோம். இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விசேஷம் கண்டிப்பாக இருக்கும். மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் கடைக்கு போனதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவேன்.